டக் டக் டக்குன்ற இந்த குளம்படி சத்தம் இரவு முழுவதும் அவனுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டு அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. இறுதியா அவன் வீட்டு வாசலுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இருந்த குளம்படி தடமும் எப்பவும் கேட்டுக்கிட்டு இருந்த அதே டக் டக்குன்ற குளம்படி சத்தமும் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. குதிரையின் குளம்படி சத்தத்தை பின்தொடர்ந்து வந்த ரவீந்திரன் இறுதியா பார்த்தது ஆத்மநாப சாமியின் கோயிலின் கோபுரம் தான். ஆனா அந்த கோயிலுக்கும் அந்த குதிரையின் சத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எபிசோட முதல்ல பாக்குறவங்களுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. அதனால இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 3 எபிசோடோட லிங்க்ஸையும் ஒரே பிளேலிஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். மறக்காம அதை கேட்டுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதையோட தொடர்ச்சியும் இந்த கதையோட சுவாரஸ்யமும் புரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். இது காலத்தை கண்டவன் சீரீஸ், அத்தியாயம் 4 கோவிலின் பதில். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். குளிர்ந்த இரவு காற்று, தூரத்துல ஆந்தியின் குரல். ரவீந்திரன் மெதுவா கோயிலை நோக்கி 2 அடிகள் எடுத்து வைக்கிறான். அதே நேரத்துல டக் டக்ன்ற இந்த முறை குளம்படி சத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, அதுவும் கோயிலுக்குள்ள இருந்து வர மாதிரி கேட்டுச்சு. ரவீந்திரன் அப்படின்னு நின்றுட்டான். அவனுடைய முகத்துல பயமும் குழப்பமும். இல்ல, இப்போ உள்ள போறது சரியா இருக்குதுன்னு அவன் மெதுவா திரும்புறான். வந்த பாதையிலே யாருக்கும் தெரியாம வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். போகும் பொழுதும் அந்த இரவுல அவனுக்கு நடந்த கிளியும் குழப்பமும் அவனை மேலும் அமைதியாக்கிடுச்சு. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து அவனோட அறைக்குள்ளேயும் போய்க்கிறான். அறை முழுவதும் ஒரே அமைதி. ரவீந்திரன் வெளியே போனதோ திரும்ப வீட்டுக்குள்ள வந்ததோ அவனோட வீட்டுக்குள்ள இருந்த மற்ற நபர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ரவீந்திரன் படுக்கையில படுத்துக்கிறான். ஆனா அவனால கண்களை மூடி தூங்கவே முடியல. ஜன்னல் வழியே நிலவொளி உள்ள வந்துட்டு இருந்துச்சு. என்னால மட்டும் ஏன் அந்த சத்தத்தை கேட்க முடியல? ஏன் அந்த சத்தம் வந்து நின்ற இடம் ஆத்மநாத சுவாமி கோயில். அவன் புரண்டு புரண்டு படுக்கிறான். கடிகாரம் 2:15, 3:45, 5:10 நேரம் நகர்ந்துகிட்டே இருக்கு. தூக்கம் மட்டும் வரல. காலையில வெள்ளனை எந்திரிக்கிறான், குளிக்கிறான், வேகமாக வேலைக்கு செல்றான். இன்னைக்காவது வங்கிக்கு லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு சீக்கிரம் போகிறான். அவன் உள்ள நுழைஞ்சதை பார்த்தோன்னே மேனேஜர் மீனாட்சி சுந்தரம் அவனை அழைக்கிறார். ரவீந்திரன், உள்ள வாங்க. இன்னும் 2 நாளில் ஹெட் ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கு. உங்களை பற்றி நல்ல ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். அதனால லீவ் எதுவும் போடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் ஆஃபீஸில். சரிங்க சார், கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களுக்கு பிறகு மேனேஜரின் வார்த்தைகள் ரவீந்திரனுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. வேலையும் முடிக்கிறான். ரவீந்திரன் நேராக வீட்டுக்கு போகிறான். குளிச்சு சாதாரண சட்டையை அணிக்கிறான். சுமித்ரா கேட்குறாங்க அவனுடைய அம்மா, எங்கப்பா கிளம்புற அப்படின்னு. கோயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறம்மா, மனசு சரியில்லை. அவன் மீண்டும் ஆத்மநாத சுவாமி கோயிலை நோக்கி செல்றான். மாலை நேர பூஜை, மணி ஓசை, தீபாராதனை. ரவீந்திரன் அமைதியாக தரிசனம் செய்கிறான். கோயிலை முழுவதும் சுற்றி பார்க்குறான். பிறகு அலுவலக அறையை நோக்கி நல்றான். அங்கே தலைமை அர்ச்சகரும் கோவில் நிர்வாகிகளும் பேசிக்கிட்டு இருக்கான். ரவீந்திரன் மரியாதையோடு காத்திருக்கிறான். சில நிமிடங்கள் கழித்து அர்ச்சகர் அவனை உள்ள அழைக்கிறார். சொல்லுங்க தம்பி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, இந்த கோயிலுக்கும் குதிரைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அர்ச்சகர் சிரிக்கிறார். தம்பி, உனக்கு ஏன் குதிரையை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ரவீந்திரன் சில நொடிகள் அமைதியாக இருக்கிறான். வரலாற்றில் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஐயா, அதான் கேட்டேன். திரும்பவும் அர்ச்சகர் சிரிக்கிறார். அப்படின்னா அப்போ நம்ம தலப்புராணத்தான் நீ படிக்கணும். அவர் மாணிக்க வாசகர் வரலாற்றை விவரிக்க ஆரம்பிக்கிறார். மன்னன் குதிரை வாங்க அனுப்பியதும், பணத்தை இறைவனுக்காக மாணிக்க வாசகர் ஆலயம் எழுப்பியதையும், பின்னர் புராணத்தில் சொல்லப்படும் நரிகள் குதிரைகளாக மாற்றி சிவபெருமான் அவருக்கு அருள் பறிச்ச அந்த நிகழ்வையும் விளக்குறாரு. அந்த புராண கதையை ரவீந்திரன் அமைதியாக கேட்டான். ஆனால் அவன் மனசில் எழுந்த கேள்வி மட்டும் இன்னும் அப்படியே இருந்தது. கோயிலிருந்து வெளியே வந்தவுடன் அருகில் இருந்த நூலகத்துக்கு சொல்கிறான். ஆத்மநாத சுவாமி கோயிலை பற்றியும், மாணிக்க வாசகரை பற்றியும், திருப்பெருந்துறையை பற்றியும், புராண நூல்கள், வரலாற்று குறிப்புகள் எல்லாத்தையும் தேடி எடுக்கிறான். அவன் நினச்சது ஒரு பதில் கிடைக்கும்னு. ஆனால் அவனுக்கு கிடைச்சது நிறைய கேள்விகள் தான். வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஆனால் ரவீந்திரன் மட்டும் அமைதியாக இருக்கான். அம்மா கவனிக்கிறாங்க, அப்பா கவனிக்கிறாரு, கவிதா கூட அண்ணனின் அமைதியை கவனிக்கிறான். இரவு ரவீந்திரன் படுக்கையில் படுத்திருக்கான். அவன் கண்கள் மூடுறான். ஒருவேளை இது மனப்பிரமையா, இல்லை எனக்கு இது நோய் இருக்கா? அந்த அறை முழுவதும் அமைதி. திடீர்னு தூரத்தில் நடுநிசி நேரத்தில் அதே டக் டக்குன்ற குளம்படி சத்தம். இப்போ அவன் வீட்டை சுற்றி வர மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு. ரவீந்திரன் மெதுவாக கண்களை திறக்கிறான். அவன் முகத்தில் பயம் இல்லை, கேள்வி மட்டும் இருக்கு. அது என்ன கேள்வி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் மக்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். இது காலத்தை கண்டவன் சீரீஸ். தேங்க்யூ.